இன்ஜின் பிரேக்கிங்கை ப்ராப்பராக எப்படி யூஸ் பண்ணோம்னா, ஒரு கற்பனையில வந்து நம்ம ஹில்லுன்னு வச்சுக்கலாம். இல்லைன்னா ஏதோ ஒரு இடத்துல ஸ்பீடா போயிட்டு இருக்கும். வண்டி வந்து ஸ்லோ பண்ணணும். ஒரு 100ல இருக்கு வண்டி. அந்த கர்வ் வந்து பார்த்தோன்னா ஒரு 60ல தான் எடுக்க முடியும். வண்டி வந்து வைடாக வச்சுக்கிட்டு எடுத்தோடனே த்ராட்டில் ஷட் பண்ணணும். த்ராட்டில் ஷட் பண்ணிட்டு ஃப்ரண்ட் பிரேக்கை வந்து இனிஷியேட் பண்ணி ஸ்குவீஸ் பண்ணணும். இந்த ஸ்குவீஸ் பண்ண அடுத்த செகண்டே வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து ஒரு கியர் கம்மி பண்ணிடணும். உனக்கு வந்து ஆர்பிஎம் கத்துறது கேட்கணும். அப்புறம் உன் வண்டியை பொறுத்து உன் வண்டியோட கியர் பாக்ஸ் எவ்வளோ அக்ரெசிவாக இருப்பின்றதை பொறுத்து அடுத்த கியர் தேர்ட் கியர்லையோ ஃபோர்த் கியர்லையோ உனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கிற ஸ்பீடில் அந்த கர்வ் வந்து எடுக்கணும். இப்படி நீ எடுத்தனா நீ வந்து 6th கியர்லேயே போய் அந்த டர்னை எடுக்கிறதுக்கும் ரொம்ப ஸ்லோவாகி ஃபர்ஸ்ட் கியர்லேயோ செகண்ட் கியர்லேயோ எடுக்கிறதுக்கும் ப்ராப்பர் கியரில் நல்ல இன்ஜின் பிரேக்கிங்கோட அந்த கர்வ் எடுத்துப்பாரு. உனக்கு செம்ம வண்டியே வேற, நீ ஓட்டுற வண்டியே உனக்கு வேற மாதிரி ஃபீல் ஆகும். அதை வந்து பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருங்க. ஸ்பீடாக போயிட்டு இருக்கோம், டப்புன்னு எங்கேயாச்சும் ஒரு இடத்துல சடனாக ஸ்லோ பண்ணோம் அப்படின்னா பிரேக்கை பிடிச்சி அமுக்காம இந்த தலை அப்படி இப்படி பண்ணுவோம். வெறும் கியரை கட் பண்ணுறது மேக்ஸிமம் ஸ்லோ ஸ்பீட்ஸில் சில ஆர்பிஎம்ல வேணால் நீ வெறும் கியரை கட் பண்ணி விடலாம். ஆனால் உண்மையிலேயே ரெக்கமெண்டடான ப்ரொசீஜர் என்னன்னா, நீ வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் பிரேக் அடிக்கணும். அடித்து ஃப்ரண்ட்டு லைட்டாக லோட் ஆனதுக்கப்புறமா தான் நீ வந்து கிளச்சு விட்டுட்டு டக்குன்னு கியரை இல்லை 2 கியரை வந்து டவுன் பண்ணணும். அதுவும் ஒரு கியராக தான் நீ மேட்ச் பண்ணி விடணும். நீ ஒரேடியா 3 கியர் 4 கியர் இது பண்ணி விட்டனா ஸ்லிப்பர் கிளச் இருந்தாலுமே உன் வண்டி வந்து வாரிட்டு போகும்.